அர்ஜுனன் தெரியுமா? அவரை தெரியாதவங்க குழந்தைங்க கூட இல்லை. குழந்தை கூட தெரியுமா? பரவாயில்லையே. ஏன்னா இந்த உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல 300 மீட்டர்ல தான் அவர் வீடு. அவரை தெரியாதவங்க இந்த கோயம்புத்தூர்ல இருக்கவே முடியாது. அவர் ஏகப்பட்ட செயல் திட்டங்களை வந்து இங்க ஜெயிச்சப்போ கோயம்புத்தூருக்காகவே அவர் இருந்து செஞ்சவர். இப்ப பாக்குறீங்கல்ல இந்த மேம்பாலம், இந்த மேம்பாலம் அம்மா ஆட்சியில அம்மன் அர்ஜுனன் அடிக்கல் நாட்டி தான் எல்லாமே நடந்துச்சு. எஸ்பி வேலுமணி அண்ணா அம்மன் அர்ஜுனன் தலைமையில தான் இது நடக்குது. இதை விட ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா அந்த ஐலப்பாவை இருக்கிற பார்க்கு இப்ப வந்து உங்களுக்கு பார்க்கா தெரியுது. சின்ன வயசுல இருந்து நாங்க எல்லாம் பார்த்தது அது ஒரு குப்பமேடு தான் சொல்லுவாங்க. மாடு மாடு சரி, இனி இந்த அண்ணன் வின் பண்ணி வந்துட்டாருன்னு வாங்க. அம்மன் அதை வின் பண்ணிட்டாரு. கொடுத்தவர் அவர்தான். ரைட். அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்க? அதான் செஞ்சுட்டான்னு தெரியுதுல்ல. இன்னும் உங்களுக்கு என்ன செய்யணும் அவரு? இன்னுமே அவர் வந்து நம்ம வேலை வண்டியில நாங்க கேட்கவே வேண்டாம். நம்ம மக்களுக்கு என்ன வேணுங்கிறது அவரே செய்வாருங்க. இப்ப வரைக்கும் ரோடு போட கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் நல்லது கிடையாது, ஒரு நிச்சு பராமரிப்பு கிடையாது. ஆனா அண்ணா ஒரு தடவை பைக்ல வந்தாரு அப்படின்னா நிச்சு சரியில்லையா அடுத்த நிமிஷம் வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க. ரோடு சரியில்லையா சரி பண்ணி கொடுத்தாங்க. கடந்த 5 வருஷமா சிஎம்ங்கிறதுல ஸ்டாலின் சார் இருந்தாலும் அவர் வந்து கோயம்புத்தூருக்குன்னு எந்த ஒரு தனிப்பட்ட செயலும் வந்து செயல்படுத்தவே இல்லை. நீங்க சொன்ன மாதிரியே அண்ணன் வின் பண்ணி வருவாரு. நீங்க நினைச்செல்லாம் நடத்தி தருவாரு. வாழ்த்துக்கள்.